இந்த மெசேஜ் உங்ககிட்ட சொல்ல சொன்னா இப்பவே போய் டாடா கிட்ட ஐ லவ் யூ டாடான்னு அவளுக்கு சொல்லணுமா? நான் அவர்கிட்ட போன் கொடுக்கறேன், நீ அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுன்னு சொன்னேன். ஆனா எங்க உங்களுக்கு தான் அவளை பத்தி தெரியும்ல, ரொம்ப பிடிவாதம் பிடிப்பா. அவளுக்கு வர ரொம்ப அடிபட்டிருக்குல்ல, அதனாலதான் நானே எதுவும் சொல்லல. சரி நானே சொல்லிடுறேன்னு விட்டுட்டேன். ஆனா இப்போ பெட்டரா இருக்கு. யா ஷீ இஸ் ஃபீலிங் பெட்டர். பார்ப்போமே இருவரும் பகல் இரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போ. நான் இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணணும். ஆக்சுவலி எனக்கு ஏதோ சரியா படல. அது எப்படிடா கிங்குக்கு பிரக்யா மேல காதல் வரும்? உனக்கு அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? நல்ல வேளை காதல் வரல. அப்படி இருந்திருந்தா உங்க 2 பேருக்கு காம்படிஷன் இருக்கும். அதோட கிங் கிட்ட இருந்து பிரக்யாவை பிரிக்கிறது கஷ்டமாயிடும். புரியுது? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரக்யா ரொம்ப கியூட்டானவ. யாருக்கா இருந்தாலும் அவன் மேல காதல் வரும். உண்மையிலேயே அவன் காதலிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது பண்ணணும். தயவு செஞ்சு எதையாவது செஞ்சு வச்சிடாத. டிஎன்ஏ ரிப்போர்ட் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அவரே பின் வாங்கிடுவாரு. நீ இப்ப டான்ஸ் ஆட பாருப்போ. நல்லா இருக்கல? சாமையா இருக்கு. ஓகே நில்லு, முதல்ல சிச்சுவேஷனை நான் செட் பண்ணி கொடுக்குறேன். ஆல் தி பெஸ்ட். நீ என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறத நீ கேளு, நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறத நான் கேட்டுறேன். ஒவ்வொரு ட்ரிங்கோட ஒவ்வொரு சீக்ரெட்டை ஷேர் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் கேட்குறேன். இல்ல 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 இல்ல, அதெல்லாம் முடியாது. யாரு முதல்ல கேட்கணும் யாரு அப்புறம் கேட்கணுங்கிறத நாம டிசைட் பண்ணக்கூடாது. அப்படின்னா யார் டிசைட் பண்ணுவாங்க? இதோ இந்த காயின் டிசைட் பண்ணும். ஹெட்ஸ் வந்தா முதல்ல நீ கேளு, டெய்ல்ஸ் வந்தா முதல்ல நான் கேட்கறேன். ஓகே, ரெடியா? மிஸ்டர் கிங் உங்களை சுத்தி கூப்பிடுறாங்க. பிரக்யா, எப்பவுமே நானும் அபிஷேக்கும் பார்ல நின்று எதையாவது ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா நீ வந்துட்ட. ஐம் சாரி, ஆனா சித்தி ரொம்ப இம்பார்ட்டண்டா பேசணும்னு கூப்பிட்டாங்க. அவங்க இந்த கல்யாணத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல. அவங்க ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் இந்த ஃபங்க்ஷனே வேஸ்டா போயிடும். ப்ளீஸ் நீங்க என் கூட வாங்க. ஆனா நான் குடிக்க கூடாதுன்னு நினைச்சேன்னா நீயும் கிங்கும் சேர்ந்து என்கிட்ட இருந்து மறைக்கிற விஷயத்த சொல்லிடு. நான் சொல்றத நீ கேளு, நீ சொல்றத நான் கேட்கிறேன். டோன்ட் வரி, கிங்கை விட நல்லா தான் பிஹேவ் பண்ணுவேன். நீ ரொம்ப மாறி போயிட்ட. முன்னாடி இருந்த த்ரிஷா இப்ப மாறி போயிட்டா. உங்களுக்கு எந்த த்ரிஷா வேணும்? முன்ன இருந்த மாதிரியா இல்ல இப்ப இருக்க மாதிரியா? வெல், இதுக்கான பதில நான் வந்து கொடுக்குறேன். த்ரிஷா, என்னாச்சு? சீக்கிரம் போய் உன்னோட மாமா. அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் அவனை பாத்துக்குவேன். ஆமா, த்ரிஷா கிட்ட நீ எதுக்காக பேசுன? என்ன பாக்குற? அபி நீ சொல்றத கேட்க மாட்டேங்கிறானா? அவர் நான் சொல்றத கேட்க மாட்டாருன்னா கண்டிப்பா உன்னோட
யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. வெல், நான் சொல்றது அபி நிச்சயமா கேட்பான். நீ சொன்னா கேட்க மாட்டான். Who are you? நான் யாரா இருந்தா என்ன இப்ப? நீதான் அவர் மனைவியாச்சே. போய் அவரை தடுத்து நிறுத்து. சேலஞ்ச் பண்றியா? இங்க பாரு, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா உன்னால முடிஞ்சா அவரை தடுத்து காட்டு. வெளியே கூட்டிட்டு போங்க. பாருங்க, நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் செக்யூரிட்டி போலீஸ கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்புறம் அவங்க கேக்குற கேள்விக்கு உங்ககிட்ட எந்த ஒரு பதிலுமே இருக்காது. நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க டாக்டர். பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. வாடா சொல்றல. சொல்லுங்க டாக்டர். என்ன பண்ற? சொல்லுங்க. வாடா. ஏய், ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க. உனக்கு ஜெயிலுக்கு போற ஆசை இருக்கா? மேடம், நீங்க எது கவலைப்படாதீங்க, நாங்க இவனை பாத்துக்கிறோம். ஒரு நிமிஷம் இருங்க. நான் உன்னை போட்டோ எடுத்துட்டேன். கூல், நல்லா பேசுற. So good buddy. அபி ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. 2-3 ரவுண்டே ரொம்ப அதிகம். ஆனா நீ அதை விட ஜாஸ்தியா குடிச்சிட்டு இருக்க. இன்னும் குடிக்காத, போது நிறுத்து. நீதான் ரொம்ப அதிகமா பண்றதனும். எந்த உரிமையில என்ன தடுக்கிற? நான் உன்னோட மனைவிங்கிற உரிமையில. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, போய் பிரக்யாவை கூட்டிட்டு வா. அவ என்கிட்ட குடிக்க வேணான்னு சொன்னானா நான் நிறுத்திடுறேன். நீ வைஃப்னு சொன்னா பேசலாம். நீ சொல்றதையும் கேக்குற. இல்லனா நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, ஆனா இதுக்கு மேல உங்களை நான் குடிக்க விட போறதில்ல. எஸ், பேக் பிங்க். ஓகே, பிங்க் ட்ரெஸ் சார். பிங்க் ட்ரெஸ். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு யாரு கரெக்ட் மேட்சா இருந்தா? பிங்க் ட்ரெஸ்ல அப்புறமா வந்தாலே அவ கூடயா, இல்ல மெரூன் ட்ரெஸ்ல முதல்ல இருந்தாலே அவளா? சார், ரெண்டாவதா வந்தாங்களா, அவங்க அழகா இருந்தாங்க சார். ஹலோ மிஸ்டர், பாட்டில கவனி. எதுக்கு மத்தவங்க வைஃப் எல்லாம் பாக்குற? பிங்க் ட்ரெஸ் அழகா இருக்கா? சார், இன்னொரு ரவுண்ட் கொடுக்கவா? அவ போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னா நீ கேக்கல? நோ மோர் ட்ரிங்க்ஸ். ஓகே சார். த்ரிஷா, எக்ஸ்கியூஸ் மீ. என்னாச்சு மேடம்? பிரக்யாவும் அபியும் ஒரே இடத்துல இருக்காங்க. சோ நீ உன் மூக்கு நுழைக்காம இருக்க வாய்ப்பு இல்லையே. சொல்லு, என்ன பண்ணிட்டு வந்த? நான் எதுவும் பண்ணுன்ற அவசியமே இல்ல. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் தானாவே நடக்கும். என்ன சொல்ற? ஐ மீன், மாமா தான் இருக்காருல்ல, என்ன பண்ணுமோ அவரே அதை பண்ணிடுவாரு. நம்ம வீணா டென்ஷன் ஆகணும்ன்ற அவசியம் இல்ல. இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஹாப்பி மூட்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. மனுஷன் ஹாப்பி மூட்ல ட்ரிங்க்ஸ் பண்ணா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார் இல்லையா? அண்ட் ஹாப்பி அதிகமாயிடுச்சுன்னா ரொமான்டிக் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஜஸ்ட் இமேஜின், இந்த சிச்சுவேஷன்ல பிரக்யாக்கா அவர் முன்னாடி போனாங்கன்னா என்ன ஆகும்? இத பத்தி யோசிச்சாலே எனக்கு வெக்கமா வருது. சரி, அது ஃபங்க்ஷனாவோ இல்ல பார்ட்டியாவோ இருக்கும். அதனால தான் நான் எதுவும் பேசாம அமைதியா இருப்பேன். என்னால ஃபங்க்ஷன்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா நான் அமைதியா இருக்கிறத நீ உனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிற. நான் அமைதியா இருக்கிறது உன்னை பார்த்து பயந்து நீ நினைச்சுக்காத. இன்னொரு தடவை என்ன கேவலமான பொண்ணுன்னு சொல்ற வேலை வச்சுக்காத. அப்படியா? நான் வேற என்ன சொல்றது? நீதான் எனக்கும் அபிக்கும் நடுவுல வந்துட்டு இருக்க. நான் உங்க 2 பேருக்கும் நடுவுல வரல. என் மேல பொய்யான பழி போடுறத முதல்ல நிறுத்து. சரி, இப்ப நீ என்ன பேசணுமோ பேசு. ஆனா என் மனசுல என்ன படுதோ அதை தான் நானும் பேசுவேன். இப்ப நீ என் மேல பழி போட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் நிஜமாவே நீ நினைக்கிறதையெல்லாம் பண்ணிடுவேன். நிக்கில், டாக்டர் கிட்ட பேசிட்டியா? அவங்க எதுவுமே சொல்லல.
கேபினை விட்டு என்னை வெளியில அனுப்பிட்டாங்க. ஒரு வேலையாவது ஒழுங்கா செய்றியா நீ? ஒரு சின்ன வேலையை கொடுத்தேன், அது கூட சரியா செய்ய முடியல உன்னால. கேட்டா உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லுவேன். இங்க பாரு தனு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம் நிக்கல். என்னோட வேலையை நானே பாத்துக்கிறேன். நான் உங்ககிட்ட வருவேன்னு கனவு காண்றத நீ இதோட நிறுத்திடு. தயவு செஞ்சு போன். போதும் தனு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு வெயிட் பண்ணி பாரு. இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உன் முகத்தை வந்து பாப்பேன் தனு. இதுக்காக அந்த டாக்டரோட உயிரை கூட நான் எடுக்கிறதுக்கு தயாரா பண்ணிருக்காரு. நான் சொல்றது புரியுது இல்ல? ஆனா இவர்தான் எனக்கு கையில மருதாணி வச்சு விடுங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு தர பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன்னு சொன்னாரு. ஐயோ எவ்வளவு போய் சொல்ற பாரு. இல்ல நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க லிவிங் ரூமுக்கு போங்க, அங்க உங்களை கூப்பிட்டு இருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கமே வரக்கூடாது. எவ்வளவு போய் சொல்றா? நானா காசு தரேன்னு சொன்ன? ஏன் மருதாணி வச்சுக்கிட்டீங்க? மருதாணி ஃபங்க்ஷன்ல மருதாணி வைக்கலன்னா எப்படி? மருதாணி ஃபங்க்ஷன்ல மஞ்சள் வித்துட்டா சுத்த முடியும்? நீங்க ஏன் மருதாணி வச்சுக்கிறீங்க? ஏன்னா நீ வச்சுக்கலையே. என்ன சொல்றீங்க? அதாவது ஒண்ணு நீ வச்சுக்கணும், இல்ல நான் வச்சுக்கணும். அதான் நான் வச்சுக்கிட்டேன். ஞாபகம் இருக்கா ஒரு தடவை நீ எனக்காக மருதாணி வச்சுக்கிட்ட? அப்ப சொல்லல, ஆனா இப்ப சொல்றேன். ஐம் சாரி. உன்னோட கையில இருந்து நான் மருதானியா இல்ல, என் விதியில இருந்து சந்தோஷத்தை எடுத்துட்டேன். நான் இடியட்டா இருந்தேனே, அப்போ நான் உனக்கு காதலிக்கிறேன். ஆனா இப்போ மருதானிக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் சூப்பரான டிசைனை பண்ணிருக்கேன். சரி அதெல்லாம் விடுங்க. நீங்க இதுக்காக என்ன ஃபாலோ பண்றீங்க? என்ன நீங்க என்ன கண்காணிக்கிறீங்களா? பை த வே மிஸ்டர் கிங், நீங்க என்ன கண்காணிக்கிறத விட்டுட்டு பிரக்யாவை கண்காணிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அது என்னன்னா, ஐ எம் பிரெட்டி ஷூர் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிய வந்துடும். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அதெல்லாம் கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நீ தேவையில்லாம அந்த விஷயத்தை கோவத்தை நீங்க உங்ககிட்டயே வச்சுக்கிறது நல்லது. உங்களுடைய இந்த கோவத்தை எங்க தேவையோ அங்க மட்டும் பயன்படுத்துங்க. அண்ட் ஐம் ஷூர் சீக்கிரமே நீங்க இந்த கோவத்தை யூஸ் பண்ணுவீங்க பாருங்க. நான் போதையில இருக்கேன்னு யூஸ் பண்ணிக்கிறியா? நீ என்ன கிஸ் பண்ண போறியா? என்ன விடுங்க. தப்பா எடுத்துக்கிட்டியா? சரி கிஸ் பண்ணு. என்ன விடுங்க. என்னது அநியாயமா இருக்கு? உனக்கு தோணும் போது என்ன கட்டுப்பிடிச்சுக்கிற, இல்லனா என்ன விட்டுற. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன போக விடுங்க. எங்க போற? ப்ளீஸ். Just 2 minutes, okay? Take it. இதுவும் நான் பண்றது இல்ல. ஏன் தெரியுமா? என்னோட சந்தோஷத்துக்காக நான் பிரபா கிட்ட இருக்கலாம். ஆனா பிரபாவோட சந்தோஷம் த்ரிஷா கிட்ட தானே இருக்கு. நான் ஏதாவது செஞ்சு பிரபாவையும் த்ரிஷாவையும் பிரிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் என்னால எதுவும் செய்ய முடியல. ஏன் தெரியுமா? பிரபா த்ரிஷாவை விட்டு பிரிஞ்சுட்டானா பிரபா அப்படியே நொறுங்கி போயிடுவான். அவனை என்ன மாதிரியே சோகமாயிடுவான். வாழ்நாள் முழுக்க நான் சோகமா இருக்க தயாரா இருக்கேன். ஆனா பிரபாவோட மனசு உடையவே கூடாது. உடைஞ்சு போன மனசோட என்னால லைஃப் முழுக்க வாழ முடியும். ஆனா பிரபா ஹார்ட் ஆகுறத என்னால தாங்கிக்க முடியாது. என்னோட லவ்க்காக மட்டும் தான் நான் ஏங்குறேன் மிஸ்டர் கிங். ஐ ஜஸ்ட் வாண்ட் மை லவ். நான் வேற எதையும் எதிர்பார்க்கல. கலியுகம் வந்துடுச்சு. பொண்டாட்டி எங்கேயோ இருக்கா, புருஷன் வேற எங்கேயோ இருக்கா.
கடவுளே, இதுக்கு மேல எல்லாம் இன்னும் என்னென்ன பார்க்க வேண்டியிருக்கோ தெரியலையே. I'm sorry. ஏதாவது ஒண்ணு தப்பா நடந்தா ஆனா இப்ப மிஸ்டர் கிங்கும் பிரக்யாவும் கூட புருஷன் பொண்டாட்டி இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. அபி பிரக்யா கிட்ட எங்க கல்யாண வாழ்க்கையில இருக்கிற உண்மையை சொல்லிட்டானா பிரக்யாவும் அவளுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிடுவா. இது மட்டும் தெரிஞ்சுட்டு அபி முதல்ல என்ன அவன் லைஃபை விட்டு வெளியில அனுப்புவான். அதுக்கப்புறம் பிரக்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். இத பண்றதுக்கு அவன் யோசிக்கவே மாட்டான். ஏன்னா என் கூட வாழத்த அவனுக்கு சுத்தமா பிடிக்கலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே புரியலையே. முதல்ல நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நிக்கலும் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். ரிப்போர்ட் வாங்கிட்டு வாடான்னு சொன்னா இது வரைக்கும் அந்த வேலையும் அவன் செய்யல. என்ன பண்றது நீ புரியல. நீ ஒரு வேலையை ஒழுங்கா ப்ளீஸ். யாராவது நம்ம 2 பேரை இப்படி பார்த்துட்டாங்கன்னா மத்தவங்க தப்பா நினைப்பாங்க. நீ ஏன் பயப்படுற? அவங்க நமக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைப்பாங்க. அப்புறம் சித்தி சந்தோஷப்படுவாங்க. அவங்க நினைச்சது சரிதான்னு நினைப்பாங்க. நம்ம 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம்னு தெரிஞ்சிடும். ஆனா பிரக்யா, இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க யோசிக்கிறது கரெக்ட் தானே? நம்ம 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம்ல. ஏய் ப்ளீஸ், இங்கே இரு. சியா கேட்குற சொல்லிடு. மற்றவங்களோட சீக்ரெட்டை காப்பாத்தினா உன்னோட மரணமும் ஒரு சீக்ரெட் ஆயிடும். புரிஞ்சிக்க. நீ ஆக்சிடென்ட்ல செத்தியா இல்ல உன்னை மர்டர் பண்ணாங்களான்னு தெரியாது. ப்ளீஸ் என்ன எதுவும் செஞ்சிடாத. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்ற உண்மையை நான் உன்கிட்ட சொல்லிடுறேன். அது ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட். அபியோட குடும்பத்துல அபிஷேக் அண்ட் கேராவோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டை மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. போதும். நான் உங்ககிட்ட இதை தானே கேட்டேன். தொடவா மார்போடு கண்கள் மூடவா மலரே மௌனமா மலர்கள். நம்ம எப்பவுமே இப்படி இருக்க முடியாதா? பேசுமா முடியாது. யார் தப்பா நினைக்க போறா? நீயா? உலகத்துல இருக்கிறவங்களா? காற்று போல வந்து இல்ல கேராவா? திறந்தேன். அந்தானே இத பண்ண. இல்ல கிங்கா பண்ணா? கிங் ஏன் பண்ணுவான்? அவன் தான் ஃப்ரெண்ட் ஆச்சு. ஐம் சாரி. நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்றேன், இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நான் மிஸ்பிஹேவும் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் இதை செட் பண்ணிடுறேன். ஐ ப்ராமிஸ் யூ, நான் எல்லாத்தையும் செட் பண்ணிடுறேன். ஓகே சரி. இப்ப நான் என்ன பண்ணணும்? ரூமுக்கு வா. என்ன? ரூமுக்கு போய் தானே பண்ண முடியும். மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்களே, எல்லாம் தெரியுது. சரி வாங்க போலாம். வா. நீங்க எங்க முன்னாடி போறீங்க? எனக்கு பின்னாடி வாங்க. இந்த நாளுக்காக தான் இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வா வா வா, போலாம் போலாம். 1 2 3. இல்ல, ஏன் மேலதான் தப்பு இருக்கு. ரொம்ப பெரிய தப்பு. தப்பு இல்ல. நான் தான் சொல்றேன்ல. சரி ஓகே, நான் உங்க மேல தப்பு நீ ஒத்துக்கிறேன். ப்ளீஸ் இந்த ஊசி நூல் என்கிட்ட கொடுக்குறீங்களா? நான் போட்டுக்கிறேன். அம்மா, எப்படி ஏன் மேல தப்பு இருக்குன்னு சொல்லுவேன்? என்ன தப்பு பண்ண? நான் உன்னை தடுத்தேன், நீ நிக்கல, அப்படி ஆயிடுச்சு. இதுல ஏன் தப்புன்னு இருக்கு? இப்படி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? இது பாரு, இது பாரு, நான் ஒரு ராக் ஸ்டார். அப்படிங்களா? சரிங்க ராக் ஸ்டார், உங்க மேல எந்த தப்புமே இல்ல. இப்ப கூட நீங்க தப்பு பண்ணல. ஊசி மேலதான் தப்பு இருக்கு. அதுதான் நூலை உள்ள நுழைய விட மாட்டேங்குது. அதனாலதான் சொல்றேன், ப்ளீஸ் என்கிட்ட ஊசி நூலை. ஒன் செகண்ட். உண்மையிலேயே நம்மளை தவிர யாரும் இல்ல. ப்ளீஸ் நீங்க பேசிக்கிட்டே இருக்காதீங்க. அதை என்கிட்ட கொடுங்க. நானும் அதை என்னால முடியும்னு சொல்லல. நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற? அதை என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. வெயிட்.
நூல் பொட்டியா? ஏய் 1 செகண்ட், இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். நானே அந்த பாத்துக்கிறேன். பண்றேன்னு சொல்றல, ஏன் தப்பு? நானே இதை சரி பண்றேன். உங்களால இது முடியாதுங்க, என்கிட்ட கொடுங்க. ஏன் என்னால முடியாது? ஸ்டிச் பண்றதுல நான் எக்ஸ்பர்ட். நீங்க ராக் ஸ்டார் டெய்லர் கிடையாது, கொடுங்க. நீயும் டீச்சர் தானே, டெய்லர் கிடையாது. மறுபடியும் ஊசியால குத்திடுவீங்க, ஒண்ணும் கொடுங்க. ஆகாது, நான் பாத்துக்கிறேன். டர்ன். சொல்லுங்க. புதுசா என்னம்மா சொல்றது? கல்யாணத்துல புது உறவுகள் உருவாகும். ஒரு வீட்டு பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு மருமகளா ஆயிடுவா. அப்புறம் மருமகன்னா பிரக்யா மாதிரி இருக்கணும், மருமகன்னா கிங்கு மாதிரி இருக்கணும். பெஸ்ட் ஜோடி யாருன்னு கேட்டா அபி பிரக்யான்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா கிங்கை விட ஆலியா ஜோடி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டி, என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அபி, பிரக்யா, கிங், ஆலியா, என்ன நீங்க இப்படி பேசி? நத்திங். உன்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. தனு, நீ என்னைக்கு எனக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு என்னால உனக்கு என்ன கொடுக்க முடியும்னு உனக்கு தெரியும். ஐ ஹவ் காட் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷனா? ஐ மீன், அது என்ன ரிப்போர்ட்னு உனக்கு தெரிஞ்சு போச்சா? டாக்டர் உன்னை கேபின்ல இருந்து வெளியில அனுப்பிட்டாங்கன்னு தானே நீ என்கிட்ட சொன்ன? நேர் வழியில அவங்க கிட்ட கேட்டேன், அவங்க சொல்லல, நான் குறுக்கு வழி யூஸ் பண்ணேன். இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறோன்னா இப்பவே வந்து என்ன பாரு. நான் உன்னை வந்து பாக்குறதா? வீட்ல பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. ரொம்ப டென்ஷன் ஆகாத, நான் உன்னை வெளியில கூப்பிடல. வேணா உன்னோட வீட்டுக்கு பின்னாடி வா. நீ என்ன? ஓகே ஃபைன், நான் வரேன். மனம் உன்னை சுற்றுது நாடும், சொன்னால் கேட்டிட மாட்டேன் என கண்ணில் கத்தி. நீங்க எனக்காக ஒண்ணு பண்ணுவீங்களா? நான் இந்த பார்ட்டில எல்லாரையும் ஒரு கேம் விளையாட வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா உங்க நிலைமைய பார்த்தா நீங்க இந்த கேம்ல தோத்து போயிடுவீங்கன்னு தோணுது. எல்லாருக்கும் முன்னாடி நீங்க தோக்குறதுனால பார்க்க முடியாது. நீங்க விளையாடி ஜெயிச்சீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல. சரி, என்ன கேம்னு சொல்லு, நான் இப்பயே விளையாடுறேன். நான் சொல்றேன், ஆனா 10 நிமிஷத்துல வந்து உங்ககிட்ட சொல்றேன். 10 நிமிஷத்துல நான் தூங்கிடுவேனே. நீங்க தூங்காம எனக்காக வெயிட் பண்ணுங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். எங்கேயும் போகாதீங்க, நான் இப்ப வந்துடுறேன். 10 நிமிஷத்தை 5ஆ மாத்திக்கேன். சந்தோஷமா இருக்கு பாட்டி, பார்த்தா தெரியல, ஆனா என்ன மாதிரியே இவன் செட்டப் பண்றான். இல்ல 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 பட் நான் எதுவும் பண்ணல. ஐ வாஸ் ட்ரைங் டு பி நைஸ். நான் இவகிட்ட நல்ல விதமா தான் பேசிட்டு இருந்தேன் இல்லையா? ஆலியா கிட்ட எல்லாரும் எப்படி நல்ல விதமா பேசுறாங்கன்னு நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஆக்சுவலி நான் இவள ரூம்ல பார்த்தேன்னா அப்போ இவள தொல்லை பண்ணிட்டு இருந்தேன். என்ன நீங்க தொல்லை பண்ணீங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? இப்பதானே நீ எல்லார்கிட்டயும் நான் உன்னை தொல்லை பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்ன. இப்ப நீயே மாத்தி பேசுற. ஆலியாவை யாராலையும் தொல்லை பண்ண முடியாது, புரியுதா? ஆக்சுவலி நான் சேலஞ்ச் எல்லாத்தையும் சீக்கிரமாவே அக்செப்ட் பண்ணிப்பேன். சுத்தி வளைச்சு பேசாதீங்க. நீங்க பாட்டி கிட்ட என்ன தொல்லை பண்ணலன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்லவா? நான் உன்னை ஹக் பண்ணேன்னு சொல்லவா? எதுவும் இல்ல. எது எப்படியோ தொல்லை பண்ணிட்டு இருந்தானோ இல்ல விளையாடிட்டு இருந்தானோ, எதுவா இருந்தாலும் நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. எனக்கு ஆலியாவுக்கு இந்த பையன் ரொம்ப சரியா இருப்பான்னு தோணுது. இந்து, வாழ்க்கை ஒரு தடவை தான் கிடைக்கும். இந்த வாழ்க்கையை வீணாக்க கூடாது. அதனால என் கருத்து என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷங்களை அள்ளி எடுத்துக்கணும். ஆமா, இந்த விஷயத்த பிரக்யாவுக்கும் அபிக்கும் புரிய வைக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். வாங்கக்கா போலாம். ஆலியா கிங்கோடியா? நீங்க எதுவும் பேசாதீங்க. உங்களுக்கு என் சந்தோஷம் முக்கியமே இல்ல. என் ட்ரெஸ்ல தைச்சு கொடுத்தது கூட உங்க ஈகோக்காக தான் நீங்க பண்ணீங்க. என் சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் இல்ல. அப்படி சொல்லாத. நான் உண்மைதானே சொல்றேன். சரி, நான் இதை குடிச்சிடுறேன். ஆனா நீதான் இதை கொடுக்கணும். உண்மையா? மென்மையா. என்ன உண்மையா?
சரி, ஒரே மடக்குல குடிச்சிருங்க பார்க்கலாம். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இன்னும் 15 நிமிஷத்துல உங்க போதை முழுக்க இறங்கிடும். நடந்த ஒவ்வொரு விஷயமும் எனக்கு புரியுது. இது வரைக்கும் பிரக்யா மட்டும்தான் என்கிட்ட இருந்து அபிய பறிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு நான் நினைச்சேன். ஆனா அபிதான் பிரக்யாவை மறுபடியும் அவன் லைஃப்குள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறான். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரிஞ்சிருச்சு. பிரக்யா கிங்கா கல்யாணம் பண்ணிக்கல. கியாரா என்னோட மகதாங்கிறத நான் ப்ரூவ் பண்ணும்போது அதுதான் உனக்கு கிடைக்கிற பெரிய தண்டனையா இருக்கும். இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை காட்டி கியாரா தன்னோட மகதாங்கிறத அபி பிரக்யா கிட்ட ப்ரூவ் பண்ண பாக்குறான். அதுக்கப்புறம் கியாராவோட பிரக்யாவையும் இந்த வீட்டுக்கு அவன் கூட்டிட்டு வந்துருவான். நான் என்ன பண்ணுவேன்? நான் அப்புறம் எங்க போவேன்? நான் எங்க போவேன்? தனு, தனு, நான் இருக்கேன்ல, நீ ஏன் கூட வா. நீதான் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணல. சரி நிக்கல், நான் உன்கிட்ட வருவேன். ஆனா நீ எனக்காக இன்னொரு வேலையை செய்யணும். சொல்லு. பிரக்யாவை நீ சாகடிக்கணும். நீ பேசாம ஒண்ணு பண்ண, உன்னோட இந்த ரெமெடியை ஏதாவது ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்கு அனுப்பிச்சிரு. கோடி கணக்குல சம்பாதிப்ப. எப்படி? என்ன எப்படி? அவங்க இந்த ஃபார்முலாவை அவங்களோட ட்ரிங்க்ஸ்ல கலந்துருவாங்க. யார் இதை குடிச்சாலும் 15 மினிட்ஸ்ல போதை இறங்கிடும். திரும்பவும் அவன் குடிப்பான், திரும்பவும் 15 மினிட்ஸ்ல போதை இறங்கிடும். மறுபடியும் அவன் குடிப்பான், மறுபடியும் போதை இறங்கிடும். அந்த கம்பெனியோட செல் எவ்வளவு அதிகமாவும் யோசி. நீங்க ரொம்ப அதிகமா யோசிக்கிறீங்க. உங்க மொத்த போதையை இறங்கிடுச்சுன்னு நீ நினைக்கிறேன். ஓகே சொன்னா நான் ஏதாவது கம்பெனில வேணும்னா பேசுறேன். 50-50 பார்ட்னர்ஷிப் ஈக்குவலா. இது ரெமெடி என்னோடது, ஆனா 50% உங்களுக்கா? சரி, 60-40, 70-30, 80-20. சரி, அட்லீஸ்ட் 10% கமிஷன். வலிகளை போக்கும் காதல் பார்வையில் உலகமே காலின் அடியிலே. உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்ல? போன தடவை கரண்ட் கட் ஆனப்போ என்ன ஆச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன நடந்துச்சாங்க? என்ன கேக்குறீங்க? ஒண்ணும் இல்லையே. அபிஷேக் உன்கிட்ட வந்தான், அப்போ நீ அவனை விட்டு தள்ளி போன. அது ஒண்ணும் இல்லையே. ஆக்சுவலி நான் தடுக்கி விழ போனா அவர் தான் என்ன பிடிச்சாரு. அதனால நான் கீழே விழாம எப்படியோ சமாளிச்சு நின்னுட்டேன். பார்த்ததை என்னால நம்பாம இருக்க முடியல. இப்ப பிரக்யா சொல்றதை ஏத்துக்காமையும் இருக்க முடியல. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, அது வந்து ஒண்ணும் இல்ல. பை தி வே தேங்க்ஸ். போலாம் வாங்க. தேங்க்ஸா? சரி, பாப்பலாம். தனு, நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாம நீ ஏதாவது பண்ணனா கண்டிப்பா அதுக்கப்புறம் பெரிய ப்ராப்ளம் வரும் தனு. இப்போ நமக்கு ப்ராப்ளம்ஸ் பெருசா தான் ஆயிட்டு இருக்கு. அண்ணாவையும் பிரக்யாவையும் பிரிக்க நீ ட்ரை பண்ண. ஆனா முன்ன விட அவங்க இப்ப இன்னும் க்ளோஸ் ஆயிட்டாங்க. அதனால என்கிட்ட கேட்காம எதுவும் பண்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த ரிசல்ட்ட உன் மைண்ட்ல வச்சுக்க. நான் எதையும் மறக்கல ஆலியா. எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. அதனாலதான் இந்த முறை நான் சூப்பரா பிளான் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் அபி பிரக்யாவுக்கு இடையில பெரிய இடைவெளி இருக்கும். என்ன பிளான் பண்ணிருக்க? இப்ப சொல்ல மாட்டாலியா, ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறமா சொல்றேன். வேலை செய்ய வந்திருக்காரு இவர். நான் சொல்றது மட்டும் தான் கேட்பாரு. போ, எனக்கா குடிக்க ஏதாவது கொண்டு வா. இதோ இருக்கு. இது இல்ல, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். வெயிட்டர், எக்ஸ்கியூஸ் மீ. அதெல்லாம் முடியாது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்றதா கேட்கணும் இல்லையா? சரி. பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்றதா இவன் கேட்பான், அப்படிதானே? எஸ் மேம். இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஸ்பெஷல் ஆனவங்க, அதனால நான் சொல்றதா கேட்பான்.
உனக்கு வெயிட்டர் முக்கியம் இல்ல, இங்க இருக்கிற ஸ்நாக்ஸ் தான் முக்கியமா? உனக்கு அவ்வளவு பசிக்குதுன்னா நீயே போய் சாப்பிட வேண்டியதானே? வாட்? நீயா? என்ன நீ? உனக்கு மரியாதை கொடுத்து பேசவே தெரியாதா? நான் எல்லார்கிட்டயும் இப்படிதான் பேசுவேன். அப்படின்னா நீ மத்தவங்க கிட்ட எப்படி வேணாலும் பேசிக்கோ, என்கிட்ட பேசாத. நாம வீட்டுக்கு போறோம்னு இவர் நினைச்சிட்டாரு, அதனாலதான் இப்படி கேக்குறாரு. ஆனா நாங்க வீட்டுக்கு போகல, நாங்க எங்கதான் இருக்கோம். ஆக்சுவலி நிறைய கேம்ஸ்க்குலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஆனா இவரு நாம கேம் விளையாட மாட்டோம்னு நினைச்சிட்டாரு, அதான் இப்படி பேசுறாரு. ஒன்னும் இல்ல, நாங்க போக மாட்டோம், நாங்க இங்கதான் இருப்போம். போலாமா மிஸ்டர் கிங்? கம். பாத்து. Are you okay? நடக்க கூட முடியல, அப்புறம் எதுக்கு குடிக்கிறீங்க? வாங்க. கிங், நீ பிரக்யாவோட கையை பிடிக்காம இருக்கிறதுக்கு நாள் முழுக்க அவகிட்ட திட்டு வாங்குவோம். நான் தயாரா இருக்கேன். தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் அவளை லைஃப்ல மூவ் ஆன் பண்ணுன்னு தான் சொல்றேன். அவ என்னை பத்தி யோசிக்க வேண்டான்னு சொல்றேன். தட்ஸ் இட். அவ நீங்க சொல்றது கேட்க மாட்டா. நீங்க ஆறுதல் சொன்னது மட்டும்தான் பாப்பா. நீங்க பேசினதுக்கு அப்புறம் உங்களை பத்தி இன்னும் அதிகமா யோசிப்பா. த்ரிஷா, நீ வேற மாதிரி யோசிக்கிற. நடக்க வாய்ப்பு இருக்கிறத தான் சொல்றேன். நீங்க இன்னைக்கு பண்ண விஷயத்துக்கு ஃபியூச்சர் என்ன ஆகும்ன்றது உங்களுக்கு தெரியாதுங்க. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இந்த நம்பிக்கை விஷயமே கிடையாது. நான் உங்களை நம்புறேன், ஆனா எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை நீங்க It's okay. I'm feeling better now. பிரபா, நீ கேம்க்கு ரெடியா இருக்கியா? ரெடி பிரக்யா. ஒரு ஒய்ஃபோட எதிர்பார்ப்பு எப்பவுமே தப்பா இருக்காது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நானும் இவரும் ஒன்னா இருக்கும் போது ஆலியா இவர் அவளை நோட்டீஸ் பண்ணணும்னு நினைக்கிறா. அவ தனியா இருக்கிறத பாக்கணும்னு நினைக்கிறா. கில்ட்டியா ஃபீல் பண்ணணும். அவளோட இந்த நிலைமைக்கு அவர் தான் காரணம்னு யோசிக்க வைக்கிறா. இன்னைக்கு இவர் பேசினதுக்காக அவளுக்காக சாஃப்ட் கார்னர் இவரோட மனசுல இருக்குன்னு நினைப்பால, அவ மேல இவருக்கு அக்கறை இருக்குன்னு நினைப்பான். இவர் மூவ் ஆன் பண்ண சொல்லிட்டாரு, ஆனா அவர் பக்கம் தான் மூவ் ஆன் பண்ணுவாக்கா. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நடக்கும். இப்படி நடந்ததுனால மாமா கூட தான கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. பிரக்யா, என்ன பண்ற? கம் ஆன், லெட்ஸ் கோ. வயசுல இருந்து இப்படிதானா? இப்படிதான் பேசுவாங்களா? அது சும்மா விளையாட்டுக்கு பேசுறா, வேற ஒண்ணு இல்லம்மா. நான் ஏன் விளையாட்டுக்கு பேச போறேன்? உங்களை அவ தள்ளி விட்டுட்டு போனா நான் வேடிக்கை பாப்பேன் நினைக்கிறீங்களா? அதுக்காக நான் சாரி சொல்லிட்டேன். உங்களுக்கு தான் சாரி சொல்லிட்டேன் இல்லம்மா. சாரி சொல்லிருந்தா நீ என்ன வேணா பண்ணுவியா? என்னோட இவ்வளவு பெரிய அத்தை உனக்கு கண்ணுக்கு தெரியல? மைத்திலி, இந்த சின்ன விஷயத்த ஊதி எதுக்கு இவ்வளவு பெருசாக்குற? ஃபேமிலி டிஸ்கஷன் நடக்குது. நாங்க இப்ப வந்துறோம். நான் சரி பண்ணிட்டு தான் இருக்கேன் அத்தை. சிச்சுவேஷனே இல்ல அத்தை, இவளோட அறிவை சரி பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? நீ ஒண்ணு எங்களை சரி பண்ண வேண்டாம், நாங்க ஸ்மார்ட் தான். அதான் எங்க குடும்ப ஸ்டைல். ஓஹோ, உங்க குடும்பத்தோட ஸ்டைலா? நாங்க ஒண்ணு சாதாரண ஃபேமிலி கிடையாது, மெஹரா ஃபேமிலி. மெஹரா ஃபேமிலியா? ஏதோ பெரிய ராஜ குடும்பம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கிளியர் பண்ணிடுறேன். அபி ப்ளீஸ், நீ கொஞ்சம் சும்மா இருடா. நீ என்னோட எல்லா விஷயத்திலயும் எதுக்கு தலையிடுற? ஏன்னா நீ என்னோட வழியில வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க. இல்லனா உன் ஃபேமிலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் ஃபேமிலியை பத்தி பேசாத. நீ என் ஃபேமிலியை பத்தி பேசுறனா அதுக்கு அப்புறம் நான் உன் ஃபேமிலியை பத்தி பேச வேண்டியிருக்கும். மிஸ்டர் கிங், உன்னோட ஃபேமிலி தான் ஃபேமிலியா மிஸ்டர் அபிஷேக்? எங்க ஃபேமிலினா எதுவும் இல்லையா? உன்னோட ஃபேமிலில இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உன்னோட ஃபேமிலி தான் இப்ப இவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்கு. இதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. முதல்ல உன்னோட சித்தி இன்சல்ட் பண்ணாங்க, இப்ப நீ இன்சல்ட் பண்ற. தருணை இன்சல்ட் பண்ண சொல்லு, வா வந்து பண்ணு. உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லா தெரியும், நம்ம மரியாதை நம்ம கையில தான் இருக்கு. உன்னோட ஃபேமிலில இருக்கிறவங்க இப்படி இருக்காங்க, தருணே உங்களை சமாளிக்கிறதுக்கு போதும். ஒன்னு சமாளிக்கிறதுக்கு நான் போதும்.